வாழ்க்கையில் எவ்வளவோ சம்பாத்தியம் பண்ணியிருப்போம். சம்பாத்தியம் பண்ணி எதுவுமே கையில் இல்லாமல் அளவுக்கு இருக்கும். காரணம் சூழ்நிலை, பிள்ளைகள், படிப்பு செலவில் இருந்து, நாம் வியாபாரம் பண்ணுறக்கூடிய தொழிலில் இருந்து, நட்டம், இப்படி எல்லோரும் எல்லா விதத்துலேயும் சங்கடப்பட்டு தான் இருப்பாங்க. சில பேர் கார் வச்சுருப்பாங்க, பைக் வச்சுருப்பாங்க, நகை வச்சுருப்பாங்க, எல்லாமே போயிருக்கும், கைவிட்டு போயிருக்கும். இன்றைக்கும் அந்த நம்பிக்கையில் தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, எப்படியாவது நம்ம விட்டதை பிடிச்சிடலாம் அப்படிங்கிறது. அதுக்காண்டி குறுக்குழியில் யாருமே போக மாட்டாங்க. ஏன்னா எப்படியாவது கடவுள் நமக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காமிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நப்பாசை இல்லை. அது ஒரு வைராக்கியம். அந்த வைராக்கியத்தை தாண்டி எவ்வளோ தூரனாலும் போய் வெற்றி பெறுவோம்ங்கிற நம்பிக்கை எப்பொழுது ஒரு மனிதனுக்கு பிறக்கிறதோ அப்போதே அவன் வென்று விடுவான். ஆகவே யாரும் அவர்களை மட்டம் தட்டாதீர்கள். தோள் கொடுக்க முடியவில்லை என்றாலும் தட்டி கொடுக்கவும் முடியவில்லை, வாழ்த்தவும் மனமில்லை, ஒதுங்கியாது போங்கள், வழிவிடுங்கள், அவர்கள் முன்னேறி செல்வார்கள் என்றது ஊக்கத்தும் கொடுக்க வேண்டாம். ஆனால் ஊக்கமாக இருப்பது போல் நடிக்காதீர்கள். அதுவே அது ஒரு வகை வேதனையை காட்டி கொடுக்கும். ஆகவே முகத்தில் தெரியும். நாம் என்னதான் எதிரியாக இருந்தாலும் நம்மளுடைய மனப்பக்குவம் வெளித்திரையில் காட்டிவிடும். ஆகவே குறைந்தது உங்கள் கோபத்தையும் குறைத்து கொண்டுங்கள். ஆக வளருவர்கள் வளரட்டும், ஓடுபவர்கள் ஓடட்டும், வாழ்க்கையில் முன்னேறக்கூடியவர்கள் முன்னேறி கொண்டு இருக்கட்டும். உங்களுக்கு என்ன அப்படி என்று போங்கள். அதாவது எவ்வளவோ கஷ்ட சூழ்நிலைகளை அவங்க எல்லா அடிகளையும் வாங்கி சமட்டி அடின்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த அளவுக்கு அடியை வாங்கிட்டு கூட இன்றைக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க தூக்கம் இல்லாமல். எல்லா தொழில்களையும் அப்படி தான் இருக்குது. காலத்தின் சூழ்நிலை சக்கரங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும். ராசிகள் 12ஆக இருந்தாலும் ஆனால் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். ஆகவே நான் ராசியை நம்ப வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்ற ஊக்கத்துக்கு நான் சிறந்தவனாக உங்களுக்கு ஊக்கமாக நான் அளிக்கிறேன். எப்பொழுதும் உங்களுடனே இருப்பேன் மக்கள் பார்வையில். ஆகவே எதற்கும் பயப்பட வேண்டாம். அச்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து யாருக்கும் பயன் கொள்ள வேண்டாம். மடியில் கனமில்லை, பயம் எதற்கு? ஆகவே துணிஞ்சு போராடு. வாழ்க்கை உனக்கு வாழ்வதற்கே. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் நம் தலைமுறை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாழுங்கள். சந்தோஷமாக வாழுங்கள். மனவிட்டு பேசுங்கள். மனதில் குறைகளை வைக்காதீர்கள். கெட்டி கிடக்கிற ஒரு தண்ணி என்னைக்கினாலும் அது தெளிஞ்சு போகத்தான் செய்யுமே தவிர அப்படியே இருக்காது. ஆகவே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் போராடுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம்.